அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் ட்ரேட் தியரி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம். இந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன வகையான வயரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, அதாவது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வயரிங். வயரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறோம். இந்த 3 வகையான வயரிங் சிஸ்டம் தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம். இதில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த 3 விதமான வயரிங் சிஸ்டமும் பயன்படுத்துறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீ சிஸ்டம், செகண்டு ரிங் மெயின் சிஸ்டம், தேர்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம். இந்த 3 விதமான சிஸ்டமாக நம்ம வயரிங் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீ சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து காப்பர் வயர் அல்லது அலுமினியம் வயர் இது நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த காப்பர் அல்லது அலுமினியம் ஸ்ட்ரிப் அப்படின்னாக்கா ஸோ இன்சுலேஷன் இல்லாத பட்டையான பஸ்பார் போன்ற கண்டக்டரை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதிகமான ஃப்ளோர் கொண்ட மாடி வீடுகளுக்கு இந்த வகையான ட்ரீ சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அதிகப்படியான மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்டிங்கோட ஏதாவது ஒரு கார்னரில் சேஃபான ஒரு இடத்துல ஸோ 3 ஃபேஸ் சப்ளை சிஸ்டத்தை கொண்டு போய் வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் 4 வயர் சப்ளை, அதாவது L1 L2 L3 3 ஃபேஸ் ப்ளஸ் நியூட்ரல் இதோட நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ கேபிள் மூலமாக கொண்டு வந்துடுவோம். அங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைசிங் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாடி இருக்கோ அத்தனை மாடிக்கும் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்குன்னு வந்து ஒரு ரூம் மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ரைசிங் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெயின் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அலுமினியம் அல்லது காப்பர் ஸ்ட்ரிப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இதுல இருந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து பிரான்ச்சாக பிரித்து எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு பிரான்ச், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஸோ அந்த எந்த இடம் வந்து பில்டிங்கில் சேஃபாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு சப் மெயின் போர்டு வச்சுருப்போம். ஸோ அந்த சப் மெயின் போர்டிலேருந்து அந்த ஃப்ளோருக்கான ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் வந்து சப்ளை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு ரூமுக்கும் அல்லது ஒவ்வொரு கேபினுக்கும் வந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து இது கொண்டு போய் ஒரு சப் மெயின் போர்டோட வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து லோடுக்கு வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகும் வித் சுவிட்ச் கண்ட்ரோல் அல்லது ஃபியூஸு, கேரியர் அல்லது வந்து எம்சிபி இது மாதிரியான சேஃப்டி டிவைசஸ் வச்சு கொண்டு போயிருப்போம். ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து இந்த ஃபியூஸ் வச்சு பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயரிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப் மெயின் போர்டில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எனர்ஜி மீட்டரில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும். ஸோ அந்தந்த எனர்ஜி மீட்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ளோரோடைய எனர்ஜி கன்சம்ஷனை வந்து எவ்வளவு செலவாகுது அப்படின்றத வந்து அது ரீடிங் கன்சம்ஷன் எடுத்துக்கும். ஸோ இந்த ட்ரீ சிஸ்டத்தோடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்னென்ன அப்படின்னா the length of the cable required for installation will become less. அதாவது தேவையான கேபிளுடைய நீளம் வந்து இன்ஸ்டாலேஷன் செய்ய தேவையான கேபிளுடைய நீளம் வந்து குறைவாக இருக்கு. ஸோ இதை கேபிளுடைய நீளம் குறையிறதால அதோட செலவும் குறையுது, காஸ்ட்டு குறைவாக இருக்கு. ஸோ ஹைரைஸ் பில்டிங், அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் 25 மாடி, 30 மாடி, 40 மாடி அந்த மாதிரி உயரமான கட்டிடங்களுக்கு இந்த ட்ரீ சிஸ்டம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ், தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து சப்ளை நம்ம அடுத்தடுத்த மாடிக்கு அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போகும்போது ரொம்ப தூரமான எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ஒவ்வொரு அப்ளைன்சஸ் போகக்கூடிய வோல்டேஜ் வந்து குறைவாகவும், பக்கமாக இருக்கக்கூடிய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ்பாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல
சஃபிஷியன்ட் சைஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஸ் வந்து வேறு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கும். அதாவது அந்தந்த ஃப்ளோரில் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கங்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபால்ட்டு கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இதுக்கு ரைசிங் மெயினாக அலுமினியம் பஸ்பர் பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு கம்மின்றதால நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த டேப்பிங் எடுக்கிற இடத்துல வந்து லூஸ் கான்டாக்ட் ஏற்படும். அதனால வந்து நமக்கு பவர் சப்ளைல வந்து இன்டரப்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது பவர் கட் ஆகும் அல்லது தொடர்ந்து நம்ம சப்ளை கொடுக்க முடியாத நிலை வரும். அதில் வந்து ஃபால்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா லூஸ் கான்டாக்ட்னால. காப்பர் பயன்படுத்தினா இது மாதிரியான லூஸ் கனெக்ஷனோ இல்லை மற்றதோ ஏற்படாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரீ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக மெயின் சுவிட்ச் பயன்படுத்துகிறோம். அந்த மெயின் சுவிட்ச்லேருந்து சப்மெயின் சுவிட்ச் கொண்டு போவோம். சப்மெயின் சுவிட்ச்லேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் வந்து தனித்தனியாக ஒரு சேஃப்டி டிவைஸ், அதாவது எம்சிபிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எம்சிபி கண்ட்ரோல்லேருந்து வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு லோடுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு ஃப்ளாட்டு, இது ஒரு ஃப்ளாட்டு, இது ஒரு ஃப்ளாட்டு, ஒரே ஃப்ளோரில் 3 தனித்தனி ஃப்ளோர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக கொண்டு போயிருக்கோம். ஸோ அடுத்த எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரிங் மெயின் சிஸ்டம். இந்த ரிங் மெயின் சிஸ்டம் இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு முழு வட்ட வடிவமாக இருக்கும். முழு வட்ட வடிவம்னாக்கா ஒரு ரிங்கு போல் ஒரு இடத்துல ஆரம்பித்து திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் ஆஃப் கேபிள்ஸ், அதாவது 4 ஸ்கொயர் எம் அல்லது 6 ஸ்கொயர் எம், இதை வந்து மொத்த ஃப்ளோருக்கும் வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாக த்ரோ பண்ணி கொண்டு வந்துடும். இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சப்போர்டு வச்சு அங்கேருந்து டேப்பிங் எடுத்துகிட்டு போய் அந்த டேப்பிங்லேருந்து சாக்கெட்ஸோ இல்லை சீலிங் டோர்ஸோ பயன்படுத்தி அங்கேருந்து அவுட்புட் எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டிக்காக ஃபியூஸு, கண்ட்ரோலிங் சுவிட்சு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸு ஸ்பர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பர்னாக்கா இது ஒரு பிரான்ச் லைன். இங்கேருந்து இந்த ஃபியூஸ் மூலமாக இங்கேருந்து இங்கே ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். இதுதான் இந்த சாக்கெட்ஸ், பவர் சாக்கெட்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூஸ்டு ஸ்பர்ன்னு இருக்குது. இதில் வந்து ஃபியூஸை யூஸ் பண்ணல. இங்கே ஃபியூஸ் இருக்குது, இங்கே ஃபியூஸ் இல்லை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக அந்தந்த ஃப்ளோருக்கு எங்கெங்கே தேவையோ, ஸோ இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் இங்கே வயரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கெங்கே தேவையோ அங்கேருந்து டேப்பிங் மாதிரி எடுத்துப்போம். மொத்த ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கேருந்து தனித்தனியாக கொண்டு போய் நம்ம சப்ளை கனெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து உள்ள ரூமுக்கோ இல்லை மற்ற இடத்துக்கோ வந்து சப்ளை பிரித்து வயரிங் பண்ணிப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா காப்பர் வந்து மிச்சமாகும். காப்பருடைய அளவுகள், அதாவது காப்பர் கேபிளோட அளவு மிச்சமாகுது. 2 பக்கமும் நம்ம ஃபுல் ரிங் ஷேப்பில் வந்து கொண்டு போகிறதால 2 பக்கமும் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த பில்டிங்கோட ஒரு ஃபுல் சர்க்கிள் அளவுக்கு இருக்கும். அதனால் நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வயர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், குறைவாக செலவாகும். இதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டத்துக்குன்னு ஸ்பெஷல் சாக்கெட் அல்லது பிளக் இதை பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து இந்த ஃபியூஸோட சேர்ந்தே வருது. இப்போ நம்ம அங்கே ஃபியூஸ்டு ஸ்பர் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல அந்த ப்ரொடெக்ஷனோட, சேஃப்டி ப்ரொடெக்ஷனோட ஃபியூஸோட சேர்ந்தே வரும். இது மாதிரி ரிங் மெயின் சிஸ்டம் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம். இந்த சிஸ்டம் வந்து அதிகம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு வயரிங் சிஸ்டமும் இருக்குது, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்துக்கு மட்டும், அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தும்.
இப்போ நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சாக்கெட் சொன்னோம் இல்லைங்களா, ஃபியூஸோடய வரக்கூடியது. ஃபியூஸு வித் ஃபியூஸு இல்லை வித்தவுட் ஃபியூஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்பெஷல் சாக்கெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சப்ளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதுலேருந்து நம்ம தனித்தனியாக அவுட்லெட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான வயரிங் சிஸ்டத்தோடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிங் மெயின் சிஸ்டம், செகண்ட் வயரிங் சிஸ்டம். ஸோ இதோட அளவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. 13 ஆம்பியர் சிங்கிள் சாக்கெட், 4 mm ஃபேஸ் வயர். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கொயர் எம்எம்மோட இருக்கும். என்னென்ன கலர் கோடுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். ஆர்ஒய்பி, நியூட்ரல், அப்புறம் எர்த்து, ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ வால்க்குள்ளே போகக்கூடிய லைன் வந்து டாட்டர் லைனில் காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ளோரில் வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்கோ, எத்தனை ஃப்ளாட் இருக்கோ, அல்லது எத்தனை ரூம் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஃபுல் ரிங் ஷேப்புக்கு அந்த வயரிங் சிஸ்டம் வந்து ஃபுல் ரிங் ஷேப்புக்கு வந்து சப்ளை கொண்டு போய் நிறுத்தியிருப்போம். எங்கெங்கே எந்தெந்த ஃப்ளோருக்கு எந்தெந்த ரூமுக்கு தேவையோ நம்ம அங்கேருந்து அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துப்போம். இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, காரிடார், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளாட்டோடைய வயரிங் சிஸ்டத்தை வந்து குறிக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ 3 ஃபேஸ்க்கான சப்ளையும் வந்து கொண்டு போய் ஒரு மெயின் போர்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம். எங்கெங்கே தேவையோ அதை லோடை பிரித்து கொடுத்து வயரிங் பண்ணும். ஸோ ஒரே பில்டிங்கில் ஒரே ஃப்ளோரில் 3 ஃபேஸோடைய சப்ளையும் போயிருக்கும். ஒரு ரூமுக்கு வந்து ஏதாவது 2 ஃபேஸ் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிங்கிள் ஃபேஸிங் ஏற்படும் போது ஒரே டைமில் மொத்தமாக பவர் கட் ஆகாமல் ஏதோ ஒரு ஃபேஸ் மூலமாக இல்லை 2 ஃபேஸ் மூலமாக அந்த பில்டிங்க்கு, அந்த ஃப்ளோரில் இல்லை அந்த வீட்டுக்கு வந்து சப்ளை போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ரோட்டரி சுவிட்ச் யூஸ் பண்ணி ஃபேஸிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபேஸிங், அதாவது ஃபேஸ் கட் ஆகும்போது மற்ற 2 சப்ளைலையோ இல்லை மற்ற 2 ஃபேஸ்லேயோ வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம அதை வந்து செட் பண்ணிப்போம். ஸோ இந்த வயரிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபேஸ் போகுது, நியூட்ரல் போகுது. இது மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் சாக்கெட் வித் சுவிட்ச் அல்லது வித்தவுட் சுவிட்ச் இது மூலமாக வந்து நம்ம பயன்படுத்திப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம். இது வந்து தேர்ட் வயரிங் சிஸ்டம், நம்ம பரவலாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க லோடுக்காக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சேம் வோல்டேஜ் இருக்கும், வோல்டேஜ் ட்ராப்பே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு கொண்டு வந்து சப்ளையை கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு அங்கேருந்து நம்ம தனித்தனியாக வந்து மொத்தம் எத்தனை லோடாக நம்ம பிரிக்கிறோமோ அத்தனை லோடுக்கும் வந்து சேஃப்டிக்காக ஒரு ஃபியூஸ் காம்பினேஷன் வச்சுருப்பாங்க. இத்தனை வே அப்படின்னு சொல்லிட்டு 8 வே 6 வே அந்த மாதிரி எத்தனை லோடை வந்து எத்தனை வேயாக பிரிக்கிறோமோ அத்தனை சர்க்யூட் ஃபியூசஸ் வச்சு அந்த ஃபியூஸ் மூலமாக தான் என்ன பண்ணணும்னாக்கா ஒவ்வொரு லோடுக்கும் கொண்டு போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல் இது எப்பயுமே வந்து பேராக கொண்டு போயிருக்கோம். ஃபேஸ்க்கு மட்டும் வந்து கண்ட்ரோலுக்கு ஃபியூஸ் கேரியரோ அல்லது சர்க்யூட் பிரேக்கர்ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமாக பிரிக்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, லூப்பிங் அவுட் ஃப்ரம் சுவிட்ச் அண்டு சீலிங் ரோஸ். லூப்பிங் அவுட் ஃப்ரம் சுவிட்ச் அண்டு சீலிங் ரோஸ். இந்த வயரிங் சிஸ்டத்தில் நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா கண்ட்ரோலுக்காக சுவிட்சும் அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து சீலிங் ரோஸும் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நியூட்ரல் கொண்டு வந்திருக்கோம். எங்கேருந்து மெயின் சுவிட்ச்லேருந்து வந்திருக்கோம், மெயின் போர்ட்லேருந்து வந்திருக்கோம். நம்ம லோடுக்கு கொண்டு போகணும். லோடுக்கு கொண்டு போகிறது வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சீலிங் ரோஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சீலிங் ரோஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு அப்ளைன்சஸ்க்கு என்ன நம்ம அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோமோ, வீட்டில் என்ன லோடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான இடத்துல அங்கேருந்து அவுட்புட் வெளியில் எடுத்துக்கணும். ஸோ நியூட்ரல் வந்து த்ரூவாக எல்லா சீலிங் ரோஸ்க்கும் போயிடும். ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சுவிட்சு கண்ட்ரோலில் கொடுத்து சுவிட்சோட அவுட்புட்லேருந்து சீலிங் ரோஸ்க்கு போகும். அப்போ இந்த ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோம்னாக்கா இந்த சீலிங் ரோஸ்க்கு மட்டும் சப்ளை போகும். அப்போ இதில் நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோமோ, ஃபேனோ இல்லை லைட்டோ என்ன லோடு கனெக்ட் பண்ணுறோமோ அது
ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம த்ரூ அவுட் எத்தனை லோடு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பேரலாக நிறைய சீலிங் ரோஸ், நிறைய சுவிட்சஸ் வச்சு சர்க்யூட் பிரித்து கொண்டு போகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லூப் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது நியூட்ரலுக்கு ஒரு சீலிங் ரோஸ்லேருந்து இன்னொரு சீலிங் ரோஸ் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் லூப் மூலமாக கொண்டு போகிறோம். இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து நியூட்ரல்ஸ் கொண்டு போகிறது கிடையாது. ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபேஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு ஃபியூஸ் கண்ட்ரோல் மூலமாக அதிலிருந்து பிரித்து ஒவ்வொரு சுவிட்சஸ்க்கும் கொண்டு போகணும். நம்ம எந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறோமோ அது மூலமாக அந்த லோட் மட்டும் ஒர்க் ஆகும். இதே போல் ஒவ்வொரு ரூமுக்கும், ஒவ்வொரு பில்டிங், ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் நம்ம இது மாதிரி பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டத்தில் செகண்ட் டைப் பி லூப்பிங் அவுட் ஃப்ரம் சுவிட்ச். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து சீலிங் ரோஸில் லூப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் நியூட்ரலை. அதுக்கு மேலே இங்கே வந்து சுவிட்ச் மூலமாக கொண்டு போகிறோம். சுவிட்ச் மூலமான சுவிட்சு நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல வந்து நியூட்ரலை கொண்டு போய் வச்சுட்டு அந்த நியூட்ரலை வந்து அடுத்தடுத்த சுவிட்சுக்கு நம்ம லூப் பண்ணி கொண்டு போகிறோம். சீலிங் ரோஸ்க்கு கொண்டு போகிறது கிடையாது. ஸோ இங்கே லைன் வந்துருச்சு, நியூட்ரல் வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சில் வச்சுருக்கோம். அந்த சுவிட்சிலே வந்து ஒரு நியூட்ரல் கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் மூலமாக இங்கேருந்து அடுத்த சுவிட்சுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூட்ரலை ஷேர் பண்ணி கொண்டு போகிறோம், லூப் பண்ணி. இதே போல் எத்தனை சுவிட்சஸ் தேவையோ, எத்தனை லோடுக்கு எத்தனை சுவிட்ச் பயன்படுத்த போகிறோமோ, ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சுக்கு பக்கத்தில் நியூட்ரல் கனெக்டரை பயன்படுத்தி அங்கேருந்து ஒவ்வொரு நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து லூப் எடுத்துகிட்டே போகிறோம். சீலிங் ரோஸில் நம்ம நியூட்ரல் டைரெக்டாக கொண்டு போகிறது கிடையாது, டைப் ஏ மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீலிங் ரோஸில் வெறும் அவுட்புட் மட்டும் இருக்கும். நம்ம என்ன லோட் கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கே இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து லூப்பிங் அவுட் ஃப்ரம் சுவிட்ச். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ரோஸ்லேருந்து நியூட்ரல் லூப் பண்ணி கொண்டு போயிருந்தோம். இதில் வந்து சுவிட்ச் பக்கமாக இருந்து கொண்டு போகிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டத்தில் டைப் சி லூப்பிங் அவுட் ஃப்ரம் 3 பிளேட் சீலிங் ரோஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீலிங் ரோஸில் 2 டெர்மினல் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா 3 டெர்மினல் இருக்கும். இங்கே நம்ம பயன்படுத்துறது வந்து 3 டெர்மினல் உள்ளது, அதுதான் 3 பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேஸ் நியூட்ரல் கொண்டு வந்துடும். கொண்டு வந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். அதாவது 3 பிளேட்டில் ஒரு பிளேட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதே இடத்துல இருந்து சுவிட்சுக்கு இன்கமிங்காக கொண்டு போகிறோம். அதே இடத்துல இருந்து அடுத்த சுவிட்சுக்கு வெளியில் கொண்டு போயிடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பிளேட்டில் கனெக்ட் பண்ணுறோம். மொத்தம் 3 பிளேட்டு. இந்த 3 பிளேட்டில் ஒன்று வந்து ஃபேஸை லூப் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து நியூட்ரலை லூப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். சுவிட்ச் கண்ட்ரோலில் இருந்து ஒரு பிளேட் பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேட்டுக்கு வந்துட்டு இந்த டெர்மினல் மூலமாக லோடுக்கு போயிடும். இங்கே ஏற்கனவே நம்ம நியூட்ரல் வந்து ஒவ்வொரு சீலிங் ரோஸ்லையும் நியூட்ரல் பிளேட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த பக்கமாக நியூட்ரல் கிடச்சிரும். ஸோ இந்த வழியாக வந்து ஃபேஸ் கிடச்சிரும். அப்போ நம்ம இங்கே என்ன லோடு யூஸ் பண்ணியிருக்கோம், லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த லேம்ப் வந்து எரியும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னாக்கா லேம்ப் எரியும், ஆஃப் பண்ணிட்டோம்னா லேம்ப் ஆஃப் ஆகிடும். இதே போல் எத்தனை சீலிங் பிளேட் தேவையோ, எத்தனை லோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை சீலிங் ரோஸ் தேவையோ அதை பயன்படுத்திப்போம். ஸோ இந்த டோட்டல் ஒரு ரூம் ஃபுல்லாக இது மாதிரி நம்ம எத்தனை லோடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம இது மாதிரி சீலிங் ரோஸ் 3 பிளேட் சீலிங் ரோஸ் வந்து பயன்படுத்தி இங்கேருந்து சப்ளை கொண்டு போகிறோம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான கேபிள்ஸ் தான் செலவாகுது அப்படின்னு சொல்கிறோம். கம்பேர் தென் டைப் ஏ. டைப் ஏல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லூப்பிங் அவுட் ஃப்ரம் ஸ்விட்ச் அண்ட் சீலிங் ரோஸ். ஸோ இந்த சீலிங் ரோஸில் வந்து சீலிங் ரோஸ் மூலமாக தான் நியூட்ரல் கொண்டு போயிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து அதிகப்படியான கேபிள்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ லூப் சியில் வந்து இது மாதிரியான லூப்பிங் வந்து குறையிறதால நமக்கு குறைவான கேபிள் பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான வயரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான டைப்பான வயரிங் பண்ணுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டத்தில் டைப் டி 4வது வகையான டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நம்ம லூப்பிங் அவுட் வித் ஜங்ஷன் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். முன்னாடி நம்ம வந்து 3 பிளேட் சீலிங் ரோஸ் பயன்படுத்தணும். அதே இடத்துல இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீலிங் ரோஸை
பயன்படுத்தாமல் ஜங்ஷன் பாக்ஸ் பயன்படுத்துகிறோம். அந்த ஜங்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டெர்மினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபேஸ்க்கு, இன்னொன்று நியூட்ரலுக்கு, இன்னொன்று வந்து அவுட்புட் லோடுக்கு போகிறது. ஸோ இந்த 3 பிளேட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ லைன் கொண்டு வந்து ஒரு பிளேட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதே லைன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட இன்கமிங்காக பயன்படுத்துகிறோம். இங்கேருந்து அடுத்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு தேவையான ஃபேஸை கொண்டு போகிறோம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது. இங்கேருந்து அடுத்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிடும் இன்கமிங்க்கு. ஸோ நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளேட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து லோடுக்கு, அதாவது நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோமோ அந்த அவுட்புட்டுக்கு நியூட்ரல் பயன்படுத்திக்கிறோம். அங்கேருந்தே வந்து அடுத்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு தேவையான நியூட்ரலை இதிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த தேர்ட் பிளேட்டு, இந்த பிளேட்டில் இருந்து தான் நம்ம லோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபேஸை இன்புட்டாக கொடுத்து அங்கேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சீலிங் ரோஸ் பயன்படுத்துகிறோம். இந்த சீலிங் ரோஸில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்துடும். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேம்போ இல்லை என்ன லோடு கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கான அவுட்புட்டாக நம்ம இந்த சீலிங் ரோஸ் மூலமாக சப்ளை வெளியே எடுத்து லோடை பயன்படுத்திக்கிறோம். அதான் இதுக்கு முன்னாடி லூப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 பிளேட் சீலிங் ரோஸ் பயன்படுத்தணும். இங்கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஜங்ஷன் பாக்ஸில் ஃபேஸு, நியூட்ரலு, லோடு அவுட்புட்டுக்கு தேவையான ஒரு கிளிப் 3ஆக பயன்படுத்திக்கிறோம். இங்கேருந்து தனியாக ஒரு சீலிங் ரோஸ் வச்சு இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு லோடுக்கும், லேம்புக்கோ இல்லை ஃபேனுக்கோ என்ன லோடு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கான அவுட்புட்டுக்காக இங்கே சீலிங் ரோஸ் பயன்படுத்துகிறோம். இந்த வகையான இந்த மெத்தடான டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டம் எந்த மாதிரி இடத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா லாட்ஜ், அதாவது தங்கும் வசதி கொண்ட பில்டிங்கு, இந்த லாட்ஜுக்கு இது மாதிரி இடத்துக்கு நம்ம இது மாதிரியான லூப்பிங் அவுட் வித் ஜங்ஷன் பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டத்துலேயே 4 டைப்பான வயரிங் சிஸ்டம் பார்த்தோம். இந்த 4 விதமான வயரிங் சிஸ்டத்துக்கான நன்மைகள், தீமைகள் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லோடும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரே அளவான சேம் வோல்டேஜ் கிடைக்கும். அதாவது வோல்டேஜஸில் வந்து ஃப்ளக்சுவேஷனோ அல்லது வந்து ட்ராப்போ இருக்காது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவான வோல்டேஜ் தான் இருக்கும். அதனால அப்ளைன்சஸ்க்கு தேவையான மொத்த வோல்டேஜ் கரெக்டாக கிடைக்கும்போது ஸோ அந்த லோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த இடத்துல ஃபால்ட் ஆகிருக்கு, எதனால அங்கே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் லொக்கேஷனை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல தான் இது ஃபால்ட் ஆகிருக்கு. அதாவது எந்த பிரான்ச் வந்து ஒர்க் ஆகலையோ அதை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த வயரிங்கில் ஏற்பட்ட அந்த ஃபால்ட்டை வந்து சரி பண்ணிடலாம். தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரியான வயரிங் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வேலை தெரிஞ்ச லேபர்ஸ் பயன்படுத்தணும். நல்ல எலக்ட்ரீஷியன்ஸ், அவங்களுக்கு வந்து நுணுக்கமாக வேலை தெரிஞ்சிருக்கிறவங்க பண்ணாதான் வந்து தப்பு இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டம் பண்ணுறது. அடுத்து வந்து காஸ்ட்லியர் தென் அதர் சிஸ்டம். நம்ம மொத்தம் இன்னைக்கு 3 விதமான வயரிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டம் வயரிங் பண்ணுறதுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கில்டு லேபர் பயன்படுத்தும் போது அவங்களோட சம்பளம் அதிகமாகும். ஸோ அதே போல் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் தேவையான வயரிங் செய்ய தேவையான இந்த வயரிங் அசசரிஸ் மின் உபகரணங்கள் செலவு ஆகும். ஸோ அதனுடைய செலவு அதிகரிக்கும் போது மொத்தமாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சிஸ்டத்துடைய செலவு வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வயரிங் சிஸ்டத்தில் இந்த 3 விதமான வயரிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். 3 விதமான வயரிங் சிஸ்டம் பார்க்கும்போது இது எப்படி வயரிங் பண்ணுறோம், இந்த சிஸ்டம் வந்து எப்படி அமைக்கிறாங்க, ஒவ்வொரு பில்டிங்லேயும் எப்படி இதை பயன்படுத்தி நம்ம சப்ளை ஒவ்வொரு ஃப்ளோருக்கு கொண்டு போகிறோம், இல்லை ஒவ்வொரு ரூமுக்கு கொண்டு போகிறோம், இல்லை ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கான விளக்கமும் பார்த்துருக்கோம். இந்த 3 தான் வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டத்தோட பேசிக். இது இந்த 3 விதமான வயரிங் மூலமாக தான் வயரிங் பண்ணுறோம்.
இது வந்து இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டத்தோட வீடியோ. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் போல்ல இருந்து, கம்பத்துல இருந்து சப்ளை கொண்டு வந்து எனர்ஜி மீட்டரில் கொடுக்குறோம். எனர்ஜி மீட்டரோட அவுட்புட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸு அல்லது வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இதை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் காமனாக இன்கமிங் சப்ளை கொடுத்துட்டு எத்தனை லோடு நம்ம பிரிக்கிறோமோ, எத்தனை ரூம் இருக்கோ அங்கேருந்து வந்து இண்டிவிஜுவலாக ஃபேஸ் வயருங்க கொண்டு போகணும். இண்டிவிஜுவலாக ஃபேஸ் வயர் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு லோடுக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எம்சிபி மூலமாக வந்து 3 ஃபேஸ் ப்ளஸ் நியூட்ரல் கொண்டு போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பரவலாக நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வயரிங் சிஸ்டம். இது மாதிரியான வயரிங் சிஸ்டம் தான் இந்தியாவில், அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வயரிங் சிஸ்டம். இது வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம வயரிங் பண்ணி முடித்த பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும், பிற்காலத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து மிகவும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.